Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 4 Inverse Trigonometric Function பார்த்துட்ருக்கோம். Exercise 4.2 fifth question இந்த வீடியோவில் பார்க்கலாம். Find the value of 2 cos inverse 1 by 2 plus sin inverse 1 by 2. ஸோ ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க. ஒன்று cos inverse 1 by 2, இன்னொன்று sin inverse 1 by 2. 2 times of cos inverse. ஸோ இதை into 2 பண்ண போகிறோம். தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு given எழுதிடுங்க. 2 cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு let x is equal to cos inverse of 1 by 2 and y is equal to sin inverse of 1 by 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அது ரெண்டுத்தையுமே நான் வந்து x equal to y equal to கொண்டு வரேன். இப்போ ஃபஸ்ட்டு cos மட்டும் எடுத்துக்கலாம். x is equal to cos inverse of 1 by 2. இங்க minus 1. இப்போ இந்த cos inverse equal to other side கொண்டு போனா cos ன்னு மாறிடுமா? அப்போ cos x is equal to 1 by 2. இப்போ cos tabular column 1 by 2 எப்போ வரும்னா cos 60 degree. cos 60 degreeன்றது வந்து 1 by 2. That is pi by 3. அப்போ cos x is equal to 1 by 2க்கு பதிலாக cos pi by 3ன்னு எழுதலாமா? இப்போ cos pi by 3ன்றது cosோட லிமிட் 0லேருந்து pi வரைக்கும் பிரின்சிபல் டொமைன் வேல்யூ ஈக்குவல் இதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ cos கேன்சல் பண்ணிட்டோம்னா x equal to pi by 3. இதே மாதிரி நெக்ஸ்ட் y equal to sin inverse பாருங்க. y is equal to sin inverse of 1 by 2. இப்போ sin inverse அந்த சைட் போனால் sin y is equal to 1 by 2. இப்போ 1 by 2 வரும்னா sin 30 degree. 30 degree எப்படி எழுதுவோம்? pi by 6. அப்போ sin y is equal to sin pi by 6. sin pi by 6ன்றது minus pi by 2லேருந்து pi by 2க்குள்ளே வந்துடும். சைனோட லிமிட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. சைனும் கேன்சல் பண்ணிட்டா y is equal to pi by 6. இப்போ நம்ம கொஷின் என்ன? 2 times of cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2. இப்போ நம்ம எப்படி ஈக்குவல் பண்ணோம்? cos inverse of 1 by 2 x, sin inverse of 1 by 2 y. இப்போ xோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? நெக்ஸ்ட் லைனில் pi by 3 எழுதிக்கணும். yயோட வேல்யூ pi by 6. அப்போ 2 pi by 3 plus pi by 6. இப்போ இங்கே 6 இருக்குது, 3 இருக்குது, இன்ட்டு 2 பண்ணுமா? அப்போ தான் 3 2s are 6 வரும், நம்ம ப்ளஸ் பண்ண முடியும். ஸோ 2 2s are 4 pi plus pi divided by 6. That is equal to 5 pi by 6. இதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் cos inverse of 1 by 2 plus sin inverse of minus 1. இப்போ cos inverse 1 by 2 லாஸ்ட் சம்ல சால்வ் பண்ணோம். அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் let x is equal to எடுத்துக்கலாம் cos inverse of 1 by 2 and y is equal to sin inverse of minus 1. First cos x solve பண்ணிடலாம். x is equal to cos inverse of 1 by 2. இப்போ இந்த cos inverse இந்த பக்கம் போயிடுச்சுன்னா cos ஆகிடும். cos into x is equal to 1 by 2. டிகிரியில் தான் 1 by 2 வரும். 60 டிகிரி pi by 3ன்னு எழுதிக்கணும். அப்போ cos x is equal to 1 by 2 எப்போ வரும்? cos 60 டிகிரியில் அதை cos pi by 3ன்னு எழுதிப்பேன். pi by 3 எந்த லிமிட்டில் வரும்னா 0, பையோட லிமிட்குள்ளே pi by 3 வந்துடும். அப்போ cos கேன்சல் ஆகிட்டா x is equal to pi by 3. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சைனுக்கு வந்து y is equal to sin inverse of minus 1. இப்போ sin inverse இந்த சைடு கொண்டு போங்க. அப்போ அது சைன்னு மாறிடும். sin y is equal to minus 1. இப்போ minus 1 சைனில் வந்து minus 1 எப்போ வரும்னா 90 டிகிரியில் 90 டிகிரி sin 90 டிகிரி தான் 1. இப்போ minus 1 இருக்குது. அப்போ எப்படி வரும்? minus sin of 90 டிகிரி எப்படி எழுதுவோம்? pi by 2 is equal to minus 1. இதுதான் இங்கே எடுத்து எழுத போகிறேன். sin y is equal to minus of sin pi by 2. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் minus sin தீட்டாவை sin minus தீட்டான்னு எழுதிடலாமா? sin of minus தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போது இந்த மைனஸை நான் உள்ளே கொண்டு வரேன். sin y is equal to sin minus pi by 2. இப்போ sin cancel பண்ணிட்டா y is equal to minus pi by 2.
minus pi by 2லேருந்து plus pi by 2 வரைக்கும். ஸோ அந்த லிமிட்குள்ளே தான் இருக்குது, அதனால இதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ எக்ஸ் வேல்யூ என்ன ஒய் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கொஷின் எழுதிடலாம். cos inverse of 1 by 2 plus sin inverse of minus 1 is equal to cos inverse வந்து pi by 3 plus sin inverse வந்து minus pi by 2. இது எப்படி எழுதலாம்? pi by 3 minus plus into minus minus pi by 2. இப்போ அடுத்த லைன் இது cross multiple பண்ணலாமா? 2 into pi 2 pi minus 3 into pi 3 pi divided by 3 2s are 6. இப்போ final answer minus pi by 6 ன்னு கிடைக்கும். Third subdivision பார்க்கலாம். Next question, cos inverse of cos pi by 7 cos pi by 17 minus sin pi by 7 sin pi by 17. Solution ல இது எழுதிக்கலாம். cos inverse of cos pi by 7 cos pi by 17 minus sin pi by 7 sin pi by 17. இப்போ இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். cos inverse இருக்கு இல்லையா, cos inverse இருக்கு. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. cos a cos b மைனஸ் sin a sin b, இந்த ரெண்டு டேர்ம் ஒரே மாதிரி வருது பாருங்க. cos a cos b மைனஸ் sin a sin b ஓட வேல்யூ என்ன? cos a plus b. ஸோ இந்த ஃபுல் டேர்ம் இப்படி ஷார்ட் ஆக்கிடலாம். cos inverse of cos pi by 7 plus pi by 17. இப்போ இதை LCM எடுக்கலாமா? cos inverse of cos 17 pi plus 7 pi divided by 17 into 7 49 na 7 7 8 9 10 11 119 119. இப்போ next லைன்ல இதை சால்வ் பண்ணிடலாம். cos inverse of cos 24 pi, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 24 pi by 119. இப்போ இந்த 24 pi by 119 இருக்கு பார்த்தீங்களா, 24 into நான் 180 by 119 செய்வேன். இது செய்யும்போது எனக்கு ஆன்சர் 0லேருந்து பைக்குள்ளே தான் வரும் என்னோட வேல்யூ. சரிங்களா, இதை சால்வ் பண்ணும்போது என்னோட வேல்யூ 0, pi 0லேருந்து பைக்குள்ளே தான் வரும், 180க்குள்ளே தான் வரும். அப்போ நான் இந்த காஸ் இன்வர்ஸையும் காஸ் இன்வர்சல் பண்ணிட்டேன்னா 24 pi by 119 தான் இதோட வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th ஒன் பாருங்க. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டொமைன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f of x is equal to sin inverse of modulus of x minus 2 by 3 plus cos inverse of 1 minus modulus x by 4. sin ஓடுதும் இருக்கு cos ஓடுதும் இருக்கு, ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணாத f of x ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கவே முடியும். சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் given எழுதிடலாம். f of x is equal to sin inverse of modulus of x minus 2 divided by 3 plus cos inverse of 1 minus modulus of x divided by 4. இப்போ தனித்தனியாக நம்ம சால்வ் பண்ணலாம். சைனுக்கு முதல்ல டொமைன் கண்டுபிடிச்சலாம், அதுக்கப்புறம் காஸ்க்கு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சைனோடது எடுத்துக்கலாம். sin inverse of xன்னு இப்போ இதை கன்சிடர் பண்ணுறேன்னா என்னோட லிமிட் எப்படி இருக்கும்? நமக்கு sin inverse of xோட லிமிட் -1லேருந்து 1 இருக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா -1 less than or equal to modulus of x minus 2 divided by 3 less than or equal to 1. இது சைனோட ஃபங்க்ஷன். இப்போ இதை கிளாஸ் ஒர்க்கில் எப்படி எழுதுவாங்கன்னா from the definition of sin inverse of x, இது வந்து நம்மளோட லிமிட், அது நமக்கு தெரியும் இல்லையா, சைனோட லிமிட் இதுதான் நமக்கு தெரியும். ஸோ அதை எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் லைனில் இப்போ எக்ஸ் மட்டும் வர மாதிரி நான் இதை மாற்றணும். அப்போ டிவைடட் பையில் இருக்க 3 ரிமூவ் பண்ணுனா இன்டூ 3 பண்ணுறேன். இன்டூ 3 பண்ணும்போது -1 into 3 -3 less than or equal to 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும். modulus of x -2 less than or equal to 3 1s are 3. இப்போ modulus of x தான் வேணும், -2 வேண்டாம். அப்போ என்ன பண்ணும்? +2 சைடில் எழுதிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். -3 + 2 less than or equal to modulus of x -2 + 2 less than or equal to 3 + 2. -1 less than or equal to modulus of x -2 + 2 cancel less than or equal to 5.
இப்போ இந்த -1 இருக்குது பார்த்தீங்களா, -1 வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கனால -5லேருந்து +5 வரும். ஸோ நம்ம 0லேருந்து எடுத்துக்கலாம். 0லேருந்து கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா -1க்கு அப்புறம் 0 வரும், அதுக்கப்புறம் தான் 1 வரும். ஸோ இதை நான் எப்படி பண்ணலான்னா, இட் ரெடியூசஸ் டு 0 less than or equal to modulus of x less than or equal to 5 எடுத்துக்கலாம். 0 is less than or equal to modulus of x or modulus of x is greater than or equal to 0. அப்போ 0லேருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி இந்த சைடு modulus of x less than or equal to 5. இப்போ modulus of x னா +5 வரும் -5 வருமா? அப்போ என் லிமிட் எப்படி இருக்குன்னா -5 less than or equal to x, that is less than or equal to 5. இப்போ என்னோட லிமிட் -5லேருந்து 5 வரைக்கும், 0 அதிலே வந்துடும். அடுத்து காஸ்க்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ சைன் இன்வர்ஸ் எடுத்த மாதிரி காஸ் எடுக்கணும். அப்போ ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், சைனுக்கு வந்து -1லேருந்து 1 எடுத்தோம், காஸுக்கும் -1லேருந்து 1 தான் எடுக்கணும். -1 less than or equal to அங்கே என்ன ஃபங்க்ஷன் இருந்தது, காஸ் ஆஃப்க்கு என்ன ஃபங்க்ஷன் இருந்தது அது எழுதணும். 1 minus modulus of x divided by 4 less than or equal to 1. divided by 4 நான் இப்போ ரிமூவ் பண்ணணும், என்ன பண்ணும் into 4. இப்போ -1 into 4 -4 less than or equal to 1 minus modulus x. டிவைடும் மல்டிப்ளிகேஷனும் கேன்சல் ஆகிடும். less than or equal to 4 1s are 4. இப்போ மாடுலஸ் மட்டும் தான் வேணும், அப்போ 1 வரக்கூடாது இல்லையா? அப்போ -1 பண்ணிடலாமா? -1. இப்போ -4 -1 less than or equal to 1 minus modulus of x -1 less than or equal to 4 -1. இதில் +1 -1 கேன்சல் ஆகிடும். -5 less than or equal to modulus of x மைனஸில் இருக்கு, less than or equal to 4 -1 3. இப்போ இந்த மைனஸை ரிமூவ் பண்ணும். இந்த மைனஸை ரிமூவ் பண்ணுறதுனால நான் இன்டூ -1 பண்ணுறேன். மல்டிபிள் பை -1. மல்டிபிள் பை -1 செய்யும் போது சைன்ஸ் மாறும். அதே மாதிரி கிரேட்டர் தென்ன்றது லெஸ் தென் ஆகிடும், லெஸ் தென்றது கிரேட்டர் தென்னாக மாறிடும். சரிங்களா? இப்போ -5 + 5 இது எப்படி இருக்கு? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். அகைன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -3. ஏன்னா மைனஸ் இன்டூ ப்ளஸ் -3. இப்போ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதலாமா? -3 less than or equal to modulus of x less than or equal to 5. இப்போ இதுவும் -3 -3யும் என்ன பண்ணிடலாம்? ரெடியூஸ் பண்ணலாம். it reduces to 0 less than or equal to modulus of x less than or equal to 5. ஏன்னா இதில் -5லேருந்து 5ன்னு வரும், அதுக்குள்ளே -3யும் வந்துடும். சரியா? அப்படி இருக்குன்னா -5 less than or equal to x less than or equal to 5. இதுலேயே உங்களுக்கு -3யுமே வந்துடும். அதனால நீங்கள் மாடுலஸ் ரிமூவ் பண்ணும்போது டைரெக்டாக எழுதிடலாம். இது வந்து செகண்ட் ரிசல்ட்டா. நம்ம சைன் கண்டுபிடிச்சது ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரம் 1 and 2 நமக்கு ரெண்டுத்துக்குமே வேல்யூ -5லேருந்து 5 தான். அப்போ டொமைனோட வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம்னா டொமைன் இஸ் -5, 5. ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தானே இல்லையா? ரெண்டுமே நம்ம ப்ளஸ் பண்ணாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா g of x is equal to sin inverse of x plus cos inverse of x. இது வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு லைன் தான். சொல்யூஷனில் கிவன் எழுதிடுங்க. g of x is equal to sin inverse of x plus cos inverse of x. இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த சம்மில் தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன லிமிட் எடுத்தோம்? -1லேருந்து 1. கரெக்டாக அதே தான் இங்கே செய்ய போகிறோம். ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் -1 is less than or equal to x, that is less than or equal to 1. இது ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ்க்கு. அதே மாதிரி ஆல்சோ ஃப்ரம் த டெஃபினிஷன், இதெல்லாம் எழுதாமல் கூட எழுதலாம். பட் ஒரு சில கிளாஸ் ஒர்க்கில் நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் இது எழுதியிருக்காங்கன்னா எழுதுங்க, இல்லைனா வெறும் சைன் இன்வர்ஸ்லேயே எழுதிக்கலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் -1 less than or equal to x less than or equal to 1. இப்போ இது ரெண்டத்தோட ப்ளஸ்ஸு. இதை 1ன்னு கன்சிடர் பண்ணலாம், இதை 2ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஃப்ரம் 1 and 2 டொமைனோட வேல்யூ இது ரெண்டுமே ஒரே வேல்யூ தான், -1லேருந்து 1. ஸோ டொமைனோட வேல்யூ -1, 1ன்னு எழுதிட்டா போதும். கரெக்டாக இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ஸோ இது ரெண்டுத்துலையுமே இருக்கிறதா எழுதணும். எக்ஸ்ட்ராவாக எந்த வேல்யூஸும் வரல.
இது ரெண்டோட இன்டர்செக்ஷன் பார்த்தாலும் நமக்கு -1, 1 தான் வரும். டைரக்டா நீங்க எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். Thank you so much for watching. 7th question பாருங்க. For what value of x the inequality pi by 2 less than cos inverse of 3x minus 1 is less than pi wholes அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும் இந்த கண்டிஷனுக்கு அப்படி கேட்குறாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் இப்போ கிவன் எடுத்து எழுதிக்கலாம். pi by 2 less than cos inverse of 3x minus 1 less than pi. இப்போ நான் எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இப்போ காஸ் இன்வர்ஸை ரிமூவ் பண்ணும். இப்போ காஸ் இன்வர்ஸை ரிமூவ் பண்ணணும்னா நான் காஸால் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ காஸ் இன்வர்ஸும் காஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ காஸ் இன்வர்ஸ் நான் மல்டிபிள் பண்ணுறதுனால காஸ் வந்து ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ நான் சைன்ஸை சேஞ்ச் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே இருக்கும். எழுதிக்கலாம். Since cos x is a decreasing function, the inequality is reversed. இப்போ cos ஆல நான் மல்டிபிள் பண்ணுறேன் சரிங்களா. cos ஆல மல்டிபிள் பண்ணால் pi by 2 எப்படி மாறிடும். cos pi by 2. இங்கே லெஸ் தேனாக இருக்கிறது கிரேட்டர் தேன்னு மாற்றிடணும் சரிங்களா. அப்புறம் காஸ் இன்வர்ஸும் காஸும் கேன்சல் ஆகிடும். வெறும் 3x minus 1 மட்டும் இருக்கும். லெஸ் தேன் சிம்பிளை கிரேட்டர் தேனாக மாற்றிட்டு காஸ் பைன்னு எழுதிக்கலாம் சரியா. இப்போ அடுத்த லைனில் காஸ் pi by 2ஓட வேல்யூ என்னது 0. தட் இஸ் கிரேட்டர் தேன் 3x minus 1 தட் இஸ் கிரேட்டர் தேன் காஸ் பையோட வேல்யூ -1. இப்போ எனக்கு -1 ரிமூவ் பண்ணும். அப்போ +1 செய்ய போகிறேன். So 0 plus 1 is greater than 3x minus 1 plus 1 greater than -1 plus 1. 0 plus 1 1 -1 plus 1 cancel 3x greater than -1 plus 1 cancel 0. இப்போ இந்த 3 remove பண்ணோம்னா divided by 3. இப்போ 1 by 3 is greater than x greater than 0. So நம்ம லிமிட் என்ன 0லேருந்து 1 by 3 வரைக்கும் சரியா. இது எடுத்து எழுதிக்கலாமா. The given inequality is true when இது அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க. 0 less than x less than 1 by 3ன்னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.